இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு மனதோடு நம்ம கூடுகிற இடங்களில் எல்லாவற்றிலும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் ஊற்றுகிறாராம். அப்போ இந்த இடத்துல ஏதோ வார்த்தையை கேட்கணும், பலன் அடையணும், நிச்சயமா அதுக்குதான் நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம். அதற்கும் மேலாய் அன்பில் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே மனதுடையவர்களாய் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் கட்டளையிடுகிறார். ஒருவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அபிஷேக் ஒவ்வொருவருக்குள்ள அந்த இம்பார்ட்டேஷன் இந்த இடத்துல நடந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளயும் தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் உண்மையாய் இந்த வார்த்தைய யாரெல்லாம் நீங்க கேக்குறீங்களோ, ரிசீவ் பண்றீங்களோ, என்னென்ன நம்மளால முடியல, இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஒரு மனதோடு கூடி வரும் பொழுது ஒரு சரீரத்தின் அவயவத்துல இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் அது நிச்சயம் அடுத்த அவயவத்துக்கு கிறிஸ்துதான் நமக்கு தலையாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது நிச்சயம் அந்த இம்பார்ட்டேஷன் அங்க நடக்கும். ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதங்களும் ஜீவனும் இங்க கட்டளையிடப்படுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கூட விசுவாசத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனா ஒரு வார்த்தையை தேவன் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது யாருன்னு தெரியல, யாரோ ஒரு சிலரா இருக்கலாம், இல்ல ஒரு நபரா இருக்கலாம். சில பிரச்சனைகளுக்கு எப்படி இது முடியும், இது எப்படி இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரவேன், இது இந்த இந்த விஷயம் சாத்தியமா அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். யோசபாத் ராஜா அங்க அவருக்கு எதிராய் அத்தனை ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யுத்தம் பண்ண வரும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை அனுப்பினார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொன்ன அந்த வார்த்தை, அதை அப்படியே யோசபாத் ராஜா தாழ்மையா ஏற்றுக்கொண்டு அந்த யுத்த களத்துல முதலாவது தேவனை துதிக்கும்படி பாடகர்களை நிறுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு அங்க அவங்க துதிச்சு ஆர்ப்பரிக்கிறாங்க. உண்மையாய் தேவனை பெரிதாய் பார்த்து அவரை துதித்து ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர்களுக்கு எதிரான பெரிய யுத்தம் அங்கே முடிவுக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் தேவன் சிலருக்கு இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம், எதை குறித்தும் நீங்க யோசிக்க வேண்டாம். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்க உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாள்ல இருந்து அவரை நீங்க துதிக்க ஆரம்பிங்க. உங்க காரியங்கள் தலைகீழாய் மாறுகிறதை நீங்க நிச்சயம் பார்க்க முடியும். சில சாட்சிகளை தேவன் நமக்கு முன்பாக நிறுத்துகிறார் என்றால் அது தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. இன்னையோட அந்த பிரச்சனையை குறித்ததான கவலையை நீங்க விட்டுருங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் செய்கிற தேவனாய். ஏன்னா என் லைஃப்ல நான் அதை பல நேரங்கள்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல, அவங்களுடைய காலேஜ் அட்மிஷன்ல நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். வழியே இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் அப்படி ஒரு வாசல் திறக்கப்படுமான்னு என் கனவுல கூட நினைத்து பார்க்காத ஒரு காரியம். எல்லாமே எதிரடையா இருக்குது. ஒன்னே ஒண்ணு நான் தீர்மானம் பண்ணினேன், என்னை படைத்த என் தேவன் வல்லமை உள்ளவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். அவரை நான் பார்க்க போறேன், அவர் எனக்காக செய்வார்னு சொல்லி நாங்க அவரை துதிக்க தான் ஆரம்பித்தோம். மிகப்பெரிய ஒரு வாசலை தேவன் அவனுக்கு காலேஜ்ல, ஒரு பெஸ்ட் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். இன்னைக்கு நல்லா படிச்சு அதே காலேஜ்ல படிச்சு நல்ல கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி நல்ல கம்பெனில அவன் இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கிறானா, உண்மையிலே அது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. ஒன்னே ஒண்ணு, அவரை மாத்திரம் எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாய் பார்க்க வேண்டும். நம்ம இல்ல, நம்ம பலன் இல்ல. இன்னைக்கு சூழ்நிலையை நம்ம பெருசா பார்த்தோம்னா தேவனை நம்ம எப்படி பார்க்கிறோம், மிகவும்
அவரை ஒரு குறுகின வட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. எப்படி அவர் இவ்வளவுதான், அவரால் இவ்வளவுதான் செய்ய முடியுங்கிறது தான் அவங்க மைண்ட்ல இருந்தது. ஏன் அவங்க கவலைப்பட்டாங்க? ஏன் முறுமுறுத்தாங்க? அத்தனை அற்புத அடையாளங்களை பார்த்து எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தவங்க தேவனை அவர்கள் ஒரு சூழ்நிலையில கூட அவரை பெரிதாக பார்க்கவில்லை. இன்றைக்கு நம்ம அவரை பெருசா பார்த்தோம்னா எத்தை பற்றின கவலையும் நமக்கு தேவையில்லை. அப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க எனக்காக செய்வீங்கன்னு மனதிலிருந்து உண்மையான இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவரை துதிச்சு பாருங்க. உங்க சூழ்நிலைகள் அது அது மாறாமல் இருந்தாதான் அது ஆச்சரியம். நிச்சயமாய் அது மாறியே தீரும். இன்றைக்கும் நம்ம விசுவாசத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். விசுவாசம் எபிரேயர் 12வது அதிகாரத்துல சில வசனங்களை தியானிக்கும் முன்பாக ஒரு பகுதி, வேதத்தின் ஒரு பகுதியில விசுவாசம், அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அந்த வேலைக்காரனுக்காக அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வருகிறார். அவன் மரண அவஸ்தைப்படுகிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10. கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 13 வாஸ்தர்மா. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரு அருமையான விசுவாசத்தை குறித்ததான ஒரு சம்பவம். இது நிறைய நேரங்கள் நம்ம வாசிச்சிருக்கிறோம், நிறைய பிரசங்கங்கள்ல தியானித்து இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இதுல இருந்து தேவன் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? இங்க இந்த நூற்றுக்கு அதிபதி என்பவன் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவனே அல்ல. அவன் ஒரு புறஜாதி மனுஷன், உடன்படிக்கைக்கு கீழானவன் அல்ல. ஆனா தேவனுடைய இருதயத்தை அவன் அறிந்தவனாக இருந்தான். இன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ள விசுவாசம் இல்ல, ஆனா புறஜாதியான அந்த மனுஷனுக்கு தேவனுடைய இருதயம் தெரிந்திருந்தது. தேவனுடைய வல்லமையை அவன் அறிந்திருந்தான், உணர்ந்திருந்தான். இப்போ அவன் அவன் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துலதான் இயேசு கிட்ட வர்றாரு. இந்த நூற்றுக்கு அதிபதி மிகவும் அதிகாரம் படைத்தவர். ஆனா அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு அதாவது இரக்கமும் அன்பும் நிறைந்த இருதயம் உள்ளவனாய் அவன் இருக்கிறான். இந்த இடத்துல வேலைக்காரன் இருக்கும், ஒரு இடத்துல மகன் இருக்கும். ஆனா அதிகாரம் நிறைந்தவர் தான், ஆனா அன்பில் அவர் மிகவும் உயர்ந்தவராய் இருக்கிறார். அன்பு இருக்கிற இடத்துல அந்த அன்பின் நிமித்தம் அவர் இயேசுவின் இடத்துல அந்த வேலைக்காரனுக்காக அங்கே வருகிறார். அப்ப இயேசு சொல்றாரு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன். அப்போ அவர் சொல்றாரு, அங்க வீரு சொல்றாரு, நீர் வந்து என் மக மேல கைவையும் அப்ப சுகமாவான்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் நீங்க வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடும் பொழுது இந்த புறஜாதியான இந்த மனுஷன் என்ன சொல்ற, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அப்போ இது எப்படி அவர் சொல்றாருன்னா, இந்த அவர் இயேசு யார் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்திருந்தபடியினால அவருக்கு முன்னாடி தான் எவ்வளவு சிறியவர் என்பதை உணர்ந்திருந்தார். உண்மையான விசுவாசம் இருந்ததுன்னா அங்க என்ன இருக்காது? பெருமை இருக்காது.
அது தேவனுக்கு முன்னாடி பணிந்து நிற்கும். இன்னைக்கு கவலையே மிகப்பெரிய பெருமை. ஏன் கவலைப்படுறோம்? அது அப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, இது எப்படி ஆகும், அது அப்படி ஆகும்னு கவலைப்படுறதே ஏதோ நம்மால நிறைய காரியங்கள் சாதிக்கப்பட்டோன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வஞ்சனை. கவலைப்படுறோம். அதாவது ஏதாவது ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கவலை இருந்தா பரவாயில்ல. ஆனா முழு மூச்சா கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னாலே அதுவே மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா மிகவும் சிறிய அற்பமான காரியம் முதலாக உங்களால் செய்யப்படக்கூடாது இருக்க எந்த காரியத்தையும் நம்மால செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த சூரியன் அனுதினமும் உதிக்கணும், இல்ல இந்த பூமி சுற்றணும், அப்பதான் நான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்றோமா? இல்ல. அவர் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி, ஏற்கனவே அவர் சிருஷ்டித்த பொழுதே அவர் என்ன கட்டளை இட்டாரோ இன்னைக்கு வரைக்கும் இந்த முழு பிரபஞ்சமும், அண்ட சராசரங்களும், கிரகங்களும், நட்சத்திரங்களும் அந்த செயல்பாட்டில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம காலையில எழும்புனோடனே நம்ம ஹார்ட் நீ வேலை செய்யணும், லங்ஸ் நீ ஒழுங்கா பிரீத் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏதாவது செய்யறோமா? தானாக அது நடக்குது. அதெல்லாம் தேவன் நம்ம கூட இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினால செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்ய முடியும்னா, நம்ம கண்ட்ரோல்ல கொடுத்திருந்தாருன்னா நம்ம கவலைப்படலாம். எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஈவன் நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி அதுக்கு என்ன கேலோரிஸ் நமக்கு எவ்வளவு சேரணும், பிளட்ல எவ்வளவு சேரணும், எது வேஸ்டா வெளியில போகணும், எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஆனா சூழ்நிலைகளை நம்ம ஏதோ கண்ட்ரோல் பண்ணிடலாம், நம்ம பேசி சரி பண்ணிடலாம், இப்படி சரி பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்னு அப்படியே மைண்ட போட்டு பயங்கரமா குழப்பி யோசிச்சு, இதெல்லாம் என்னது? பெருமை. உண்மையான விசுவாசம் என்ன செய்யாது? பெருமை கொள்ளாது. அது தேவனுக்கு முன்பாக பணிந்து நிற்கும். இப்போ யோசபாத் ராஜா, அங்க ஒரு வார்த்தை தான் அவருக்கு வருது. வந்த உடனேயே அந்த பணிவு, என் தேவன் இந்த வார்த்தையை அனுப்பிவிட்டார். அவர் இந்த வார்த்தையை அனுப்பிட்டாருன்னா நான் அதை மாத்திரமே நம்புவேன் அப்படிங்கிற ஒரு தாழ்மை அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். இங்க ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, தேவன் பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்கள் எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த வார்த்தை கிடைச்ச மாத்திரத்துல யோசபாத் ராஜா அந்த வார்த்தைய அப்படியே விசுவாசிக்கிறார். இன்றைக்கு ஒரு சிலருக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் உரிய வார்த்தை தான். ஆனால் சில யுத்தங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த யுத்தங்களை அவர் செய்யும்படிக்கு உங்களுக்கு தாழ்மை வரும் பொழுது அவர் அழகா உங்களுக்கு என்ன காரியத்தை செய்யணுமோ அவர் உங்களை வெற்றியாய் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அந்த சொன்ன மாத்திரத்துல யோசபாத் ராஜாவுக்கு என்ன போயிருச்சு? பயம் போயிருச்சு. பயம் போய் அங்க சொல்றாரு, நீங்க தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வருதுன்னா எத்தனை பேர் இந்த வார்த்தைய நம்புறீங்க, ரிசீவ் பண்றீங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொள்றீங்க? எனக்கு என் அப்பா இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்கிறவராய் நீங்க இருக்கிறீங்க.
அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் அந்த 21வது வசனத்துல, பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு, யுத்தத்தை அவர் செய்ய போறாருன்னா நாங்க யுத்தம் பண்ண முதலாவது போக வேண்டியது அல்ல. அவர் பெரியவர்னா அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார்னு அங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த துதிலாம், இது நான் துதிக்கும் போது இது நடக்குங்கிற அப்படி மோட்டிவ்ல இல்ல, உண்மையாய் தேவனை பெரிதாய் பார்த்து அவர் ஒரு வார்த்தை அனுப்பிட்டாருன்னா அந்த வார்த்தை அப்படியே நடந்தே தீரும் என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் அன்றைக்கு யோசபாத்துக்கு இருந்தது, அவன் ஜனங்களுக்கு இருந்தது. அடுத்ததா பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த எதிராய் வந்தவர்கள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் அங்க விரோதமாய் எழும்ப பண்ணி வெட்டுண்டு விழுந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்க பெரிய கொள்ளையை அவர்கள் அன்றைக்கு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்போ அவர் வார்த்தை ஒண்ணு நமக்கு கடந்து வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை நமக்கு நிச்சயம் நிறைவேறியே தீரும். ஆனால் அந்த வார்த்தைய அப்படியே நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறோமா, இல்ல நம்ம சுய பலத்துல சுய பலத்துல நம்ம போராடுற வரைக்கும் நம்ம போராடிட்டே தான் இருக்கணும். ஒரு நாளும் நமக்கு இளைப்பாறுதல் இருக்காது. ஐயோ இவங்களை சரி பண்ணிடணும், அவங்கள சரி பண்ணிடணும், நம்ம பேசி சரி பண்ணிடலாம், நம்ம சண்டை போட்டு சரி பண்ணிடலாம், முடியவே முடியாது. எப்போ தேவனை பெரிதாய் பார்க்கிறீர்களோ, அந்த நான் என்பது அறவே நம்மை விட்டு அது எடுபட்டு போகிறதோ, இல்லப்பா நீங்க தான் பவுல் சொன்னது போல, இனி நான் அல்ல, அந்த மாம்சம் சொல்லுகிற எண்ணங்களோ நான் அல்ல, என்னுடைய ஆவியில என் தேவன் கலந்திருக்கிறார், அவரோடு கூட ஒருமித்து நான் செயல்படுவேன்னு சொல்லி முற்றிலுமாய் நம்முடைய காரியங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நமக்காக செயல்படுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்போ உண்மையான விசுவாசம் என்ன செய்யாது, பெருமை கொள்ளாதீங்க. யோசபாத் ராஜாக்கு அவர் பெரிய ராஜாதான், முன்னாடி ஆயுதம் அணிந்த வீரர்களை நிறுத்தி இருக்கலாம். ஆனா தாழ்மை, தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு. ராஜாவா இருந்த பொழுதிலும் தேவனுடைய வார்த்தையை மிகவும் மதிக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை மதிச்சு கொண்டிருக்கிறோம்? நம்ம பார்க்கிறத பெருசா பார்க்கிறோமா, இல்ல நம்ம தேவனை பெரிதாக நம்முடைய சூழ்நிலையில் பார்க்கிறோமா? அது தேவனுக்கு முன்பாக பணிந்து நிற்கும். இப்போ அந்த அதிகாரி சொல்ற முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை மாத்திரம் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுதான் இந்த சம்பவத்திலே மிக ரொம்ப ஹார்ட்ல பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா இதுதான். இயேசு நேர்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கைகளை தொட்டு அவர் தொட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஒரு வார்த்தை போதும். அது தூரம், அது ஸ்பேஸ், டைம், இதெல்லாம் அவருக்கு மேட்டர் இல்ல. அந்த வேர்டு அது எல்லாத்தையும் டிராவல் பண்ணி போய் அவனை சுகப்படுத்தும் என்பதை 100க்கு அதிபதி விசுவாசித்தார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன். ஒரு ஒரு காலகட்டத்துல ஒருத்தவங்க, எனக்கு ரொம்ப ஒரு ரிலேஷன் தான், அவங்க கடல் கடந்துதான் இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ நான் இங்க இருந்து வார்த்தைய நான் சொல்றேன். பேசும் பொழுதே அவங்களுக்குள்ள அங்க இருக்கிற ஸ்பிரிட் பயங்கரமா அலக்கழிச்சு அவங்கள விட்டு அது வெளியே போகுது. அதாவது பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தாண்டி அந்த வார்த்தை என்ன செய்து டிராவல் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் வெளியே போகுது.
அப்போ என்ன பவர் அவருடைய வார்த்தைக்கு இருக்குது. ஒண்ணுமே செய்யல, வார்த்தையை தான் நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் காரியங்கள் அப்படி நடந்தது. அவர் வார்த்தை எவ்வளவு தூரங்களையும் தாண்டி சென்று அது விடுவிக்கும், அது சுகப்படுத்தும். அது என்ன சத்ருவின் கிரியைகளா இருந்தாலும் அதிலிருந்து முற்றிலுமாய் விடுவிக்கப்படுகிறதை நம்ம விசுவாசிக்கும் போது அது நடக்குது. 100க்கு அதிபதி விசுவாசிக்கிறார். இவருடைய ஒரு வார்த்தை போதும். விசுவாசத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினால் உலகங்கள் உண்டானதுன்னு விசுவாசிக்கிறோம். காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற தேவன் இந்த காணக்கூடிய சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த 100க்கு அதிபதி இஸ்ரவேல் ஜனங்கள் அறியல, ஆனால் புறஜாதி ஒரு மனுஷன் அறிந்திருந்தான். ஏன்னா வார்த்தை, இவருடைய வார்த்தை எவ்வளோத்தையும் டிராவல் பண்ணி போகக்கூடிய வல்லமை நிறைந்தது. இன்றைக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அந்த பவர் இருக்கு. இத உணர்ந்து நம்முடைய சூழ்நிலையில இந்த வார்த்தையை பேசணும்னா நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி மாறாமல் இருக்கும், இந்த அறிவு தான் முதலாவது நமக்கு அவசியம். அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதுக்கு ஒரு உதாரணத்தை வேற அவர் சொல்றாரு. நான் அதிகாரம் நிறைந்தவன், நான் என் கீழே இருக்கிற ஒரு வீரன் கிட்ட போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வர்றான். இதுல அவர் ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்டை இவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. யாரு? இந்த அதிகாரி. என்ன? ஒரு தளபதி ஒரு எப்படி தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிடுறாரோ, இயேசு அதுபோல நோய்களுக்கு கட்டளையிடுகிறத அவர் புரிந்து வைத்திருந்தார், அறிந்திருந்தார், அவர் பார்த்திருக்கிறாரு. அதனால இவர் வார்த்தையை சொன்னாலே போயிருங்கிறது இவர் இருதயத்துல ஆணித்தரமாய் பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இது உணர்ச்சி பூர்வமா இவருக்கு விசுவாசம் இல்ல, இவர் ஆவிக்குரிய அறிவு இவருக்கு இருக்குது. இவர்தான் இந்த தேவன், இந்த கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னா இந்த வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது, அது எவ்வளோ தூரம் வேணாலும் டிராவல் பண்ணும் அப்படிங்கிறத அந்த அறிவை அவர் பெற்றிருந்தார். இஸ்ரவேலருக்குள்ளும் அடுத்ததா இயேசு சொல்றாரு, பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாம் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு சுகப்படுத்த அழைக்கும் பொழுது ஜெபாலய தலைவன் கூட வீட்டுக்கு தான் கூப்பிடுறாரு. ஆனால் ஒரு புறஜாதி மனுஷனுக்குள்ள என்ன விசுவாசம், என் வார்த்தைக்கு மேல இவ்வளவு விசுவாசமா அப்படின்னு சொல்லி இயேசு அங்க ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஏன் அப்படி சொல்றாரு? இந்த விசுவாசத்துல மிகவும் தெளிவு இருக்கு. இங்க குழப்பமே இல்ல, கலக்கமே இல்ல. ஐயோ இவர் சொன்னா நடக்குமா நடக்காதா இப்படி எல்லாம் எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. அவர் சொன்னா என் வேலைக்காரன் சுகமாவான், அவ்வளவுதான். அங்க தாழ்மை இருக்கு, தெளிவு இருக்கு, தாழ்மை இருக்கு. அவர் வார்த்தையின் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அதனால அங்க இயேசு சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது. வார்த்தையாகிய தேவன், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அனுப்பின அதே நொடி பொழுது அங்க வேலைக்காரன் என்ன செஞ்சுட்டானா, சுகமாகி விட்டானாம். அதே நாளிகையில. அந்த சம்பவம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இந்த 100க்கு அதிபதி எந்த நாளிகையில அவன் சுகமானான்னு விசாரிக்கும் போது இயேசு சொன்ன அதே நேரத்துல அவன் சுகமானதை அவன் அறிந்து கொள்ளுகிறானாம். அப்போ என்ன பவர் அவருக்கு, அவர் வார்த்தைக்கு இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குதுங்கிறத நீங்க இந்த காணக்கூடிய உலகத்தை வச்சே பார்க்கலாம். என்ன அழகா ஒன்றொன்றையும் அவர் படைத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமியை சிருஷ்டித்தாலும் அதது வேலையை அவர் வார்த்தையின்படி செய்து கொண்டிருக்கிறான்.
இன்றைக்கு நமக்காக அவர் கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், அது வேலை செய்யும்னு நினைச்சு நம்ம விசுவாசிச்சோம்னா அது வேலை செய்யும். 100க்கு அதிபதிக்கு அந்த விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு? அப்போ அவருடைய இந்த 100க்கு அதிபதி கிட்ட இருந்த சில ஆழமான ஒரு ஆவிக்குரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவருடைய அதிகாரத்தை அவர் ரெக்கக்னைஸ் பண்றார். அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத விட, அவர் வார்த்தைய சொன்னாலே போதும் அது நடக்கும்னு அவர் அறிந்திருந்தார். சூழ்நிலைகள் மாறல, கண்ணுக்கே எந்த சூழ்நிலையும் மாறுற மாதிரி தெரியல அப்படின்னா கூட அவர் வார்த்தை ஒன்று போதும். அவர் தம்முடைய வார்த்தை அவர் அனுப்பிட்டாருன்னா அந்த காரியத்தை அந்த வார்த்தை செய்து முடிக்கும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருந்தது. தாழ்மை. நீர் என் வீட்டிற்குள் வர பாத்திரம் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர் அவ்வளோ பெருசா பாக்குறாரு. அவரே ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு மனிதன். ஆனா தன்னை தாழ்த்தி அவரையும் அவருடைய வார்த்தையையும் அவ்வளோ வேல்யூ பண்றாரு. இன்னைக்கு நம்ம எதை வேல்யூ பண்ணிட்டு இருக்கிறோம்? சூழ்நிலையவா, மனுஷ வார்த்தைகளையா, மனுஷனையா, இல்ல நீங்க உங்க எண்ணங்கள்ல தோன்றுகிற எண்ணங்களையா? எதை பிரதானமா பார்க்கிறீங்க? இன்னைக்கு தாழ்மை இருக்கும்னா என் வாழ்வில் என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். தாவீது சொன்னது போல உங்க இருதயத்துல சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு இன்னையில இருந்து மனதளவுல உண்மையாய் அவரை துதிக்க ஆரம்பிங்க. எதை குறித்தும் நீங்க கலங்க வேண்டாம். அந்த தகப்பன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. யோசபாத் ராஜாக்கு அதுக்கப்புறம் பயம் இருந்ததா, கலக்கம் இருந்ததா? இல்ல. யுத்தத்தை அவர் அல்லவா பண்ண போகிறாரு. நான் பாடகர்களை நான் நிறுத்தினா போதும், அவர் செய்து முடிப்பார்னு அந்த வார்த்தைய அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஜெயம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு எந்த பார்டரும் கிடையாது. அது கடல் தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய வல்லமை நிறைந்ததுதான் அவருடைய வார்த்தை. தேவனுடைய ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் மாற்ற போதுமானது. நமக்கு தேவை அடையாளமோ ஒரு அதிசயமோ அல்லது உணர்ச்சி கிடையாது. நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். அவர் சொல்லிட்டாரு, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு கொடுத்தாரு, அத்தனையும் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இத பார்க்க 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 உங்களுடைய சூழ்நிலைகள்ல என்ன நடக்கணுமோ அது நடந்து முடியும். விசுவாச பிரமாணத்தை குறித்து நம்ம தியானிச்சோம். அந்த ஃபெய்த் சீரீஸே ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. அந்த மெசேஜை நீங்க கேட்க கேட்க தான் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பெருகும். அதுல இன்னைக்கு கூட நம்ம குரூப்ல ஷேர் பண்ணி ஜீவனின் ஆவியின் பிரமாணம். ஒவ்வொரு மெசேஜும் நீங்க உள்வாங்க 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 தான் உங்களுடைய ஆத்துமாவில விடுதலை உண்டாகும். அப்பதான் அவரை நம்பவே முடியும். இல்ல சூழ்நிலைய தான் பெருசா பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம். நான் நம்ம குரூப்ல ஒரு நாள் ஷேர் பண்றேன், எந்த மெசேஜஸ் மஸ்டா கேட்கணுங்கிறத அதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். நிச்சயமா அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் நீங்க கேளுங்க, முடிஞ்சா எழுதுங்க. எழுதி கேட்பது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை தரும். ஏன்னா எழுதும் போது நம்முடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த வார்த்தையில இருக்கும். நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்டே ஆகாது. கண்டிப்பா அதை கேட்டு எழுதணுங்கப்போ நம்ம அதை கேட்போம். அந்த கேட்க கேட்க கேட்கவே உங்களுடைய எழுத 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 உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் மறுரூபம் அடைகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ காலேபும் யோசுவாவும் அந்த ஆவியை தான் பெற்றிருந்தாங்க. 10 பேர் 12 பேர் வேவு பார்க்க போறாங்க. 10 பேருக்கு
அவங்க பாக்குறத பெருசா பாக்குறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, இல்ல, நம் தேவன் நம்மேல் பிரியம் நிச்சயம் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, கானானை உங்களுக்கு கொடுத்தேன். அவர் கொடுத்துட்டேன்னு சொல்றத அவர் கொடுக்க மாட்டாரு. அவங்க பெரிய ராட்சதர்களா இருக்கிறாங்க, நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், ஐயோன்னு அழுது புலம்பி முழுவதும் ஒரு பெரிய ஒண்ணுமே நடக்கல, ஆனா ஏதோ நடந்தது போல அவங்க அவ்வளோ ஒரு கலக்கம். காரணம் என்னன்னா அவருடைய வார்த்தைய நம்ப முடியல. அப்படி நம்ப முடியாதவர்கள் சுதந்தரிக்கவும் முடியவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம் அத நல்லா யோசித்து பார்க்கணும். தியானிச்சு உங்க மனதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எப்படி நீங்க எந்த காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்ப அப்படியே எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு வருவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். எபிரேயர் 12, 1, 2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் அடுத்தது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வசனத்தை குறிச்சு நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆனா மறுபடியும் ஒரு முறை தியானிப்பது நமக்கு நல்லது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க. இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அருமையா இதனுடைய மொழிபெயர்ப்பு இருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். ஒரு பெரிய பிளே கிரவுண்ட், ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்துல ஆயிரக்கணக்கான மக்கள், இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சே நடக்குது, அங்க சுற்றிலும் இருக்கிற, இப்ப எந்த கண்ட்ரில நடக்குதோ அங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், அவங்க தேசத்து வீரர்கள் அங்க அங்க அது ஏதோ ஒரு 4 அடிக்கிறாங்க, 6 அடிக்கிறாங்கன்னா பயங்கர ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் பண்ணுவாங்க, அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. அது போல ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து அந்த வீரர்களை உற்சாகப்படுத்துறது போல விசுவாசத்தில் நமக்கு முன்பாக நின்ற விசுவாச வீரர்கள், எபிரேயர் 11 நம்ம தியானிச்சு பார்த்தோம். அத்தனை விசுவாச வீரர்கள் பட்டியல், வேதத்துல உள்ள விசுவாச வீரர்கள் பட்டியல் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம், மோசே, நோவா, ஏனோக்கு, ஆபேல், ராகாப், இப்படி சாராள், எல்லாரையும் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிறவைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒன்று சேர்த்துட்டாரு. இன்னைக்கு இந்த பரிசுத்தவான்கள் கூட தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்மளால அது அவங்கள ஃபீல் பண்ண முடியல. காரணம் என்னன்னா நம்ம ஸ்பிரிட்லயே இன்னும் வரல, எல்லாம் ஃபிளஷ்லயே இருக்கும். இப்ப இந்த பரிசுத்தவான்கள்லாம் நம்மளை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்களா? என்கரேஜ் பண்றாங்க. ஓடு, உன்னால முடியும், முடியும், இத நீ செஞ்சிருவ அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்களாம். ஒரு மராத்தான் வீரனுக்கு எப்படி கூட்டத்தினுடைய கைத்தட்டல் ஒரு தெம்பை ஏற்படுத்துமோ, இந்த விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 பலனை அது கொடுக்குதான். அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் பெரிய ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு, இல்ல ஒரு நல்ல கனமான வெயிட்டான ஒரு பேக் எல்லாம் தூக்கிக்கிட்டு ஓட மாட்டாரு. அப்படி ஓடுனா அவரால் முதல்ல வர முடியாது. இதெல்லாம் பழைய சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், வீணான ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன், அல்லது என்னால முடியுமா, இது நடக்குமா அப்படிங்கிற சுய சந்தேகம். இதெல்லாம் பாவமாகவே இல்லைன்னா கூட இதெல்லாம் நம்முடைய வேகத்தை குறைக்கும். அடுத்ததா பாவ உணர்வு, சின் கான்சியஸ்னஸ். பழைய தவறுகளை நினைச்சு வருந்திக்கிட்டே இருக்கும்போது அது நம்முடைய கால்கள்ல கட்டப்பட்ட சங்கிலி போல இருக்குது. அதெல்லாம் தள்ளிட்டு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யார்,
இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கிறதை நீங்கள் முதலாவது உணர வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லுது, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேரக்கடவோம். இப்போ நம்ம ஓடும் பொழுதே இந்த பாவம், ஐயோ என்னைக்கோ செஞ்சது, இதெல்லாம் உங்களுக்கு இதனால எனக்கு இப்படி நடந்துருமா, இல்ல என் சந்ததிகள் பாதிக்கப்படுவாங்களா, இப்படின்லாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, பயம் இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் உதறி தள்ளிட்டு ஓடணுமா. இதெல்லாம் நான் அவருக்குள் இருக்கிறேன் என்றால் நான் புது சிருஷ்டி, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நம்ம விசுவாசத்துல ஓட வேண்டும். எல்லாத்தையும் களைஞ்சு போடணும். பாரமான ஐயோ இதை நான் செய்யல, நான் அதை செய்யல, இதை செய்யல, தேவனிடத்துல நான் நெருங்க முடியுமா? இன்னைக்கு நீங்களும் தேவனும் ஒன்றா இருக்கிறீர்கள் என்பதை அதையே இன்னும் சபை உணரல. எப்படி விசுவாசத்துல நிக்க முடியும், ஓட முடியும்? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியா இருக்கிறான். இதெல்லாம் உணர உணர, அறிவுல இருந்தா காணாது, இதை உண்மையாய் நிஜமாய் சத்தியமாய் பார்க்கும் பொழுதுதான் இந்த பாரத்தெல்லாம் நம்ம உதறி தள்ள முடியும். உலகத்தை படைத்தவரே எனக்குள் இருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன் அப்படின்னு உணரும் பொழுதே இந்த பாரம் எல்லாம் உங்களை விட்டு களைஞ்சு போகும். அத ஒரு பெரிய மூட்டையா நம்ம தூக்கி சுமந்துட்டு விசுவாசத்துல ஓட முடியாது, சோர்ந்து போயிருவோம். எலியாவுக்கு ஒரு வார்த்தை தான், ஈசபேலுடைய ஒரு வார்த்தை, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர் அடுத்த அதிகாரத்துல ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அங்க சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே படுத்து கிடக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாரம்! பாரம் வந்துட்டு அப்படின்னா விசுவாசத்துல சோர்ந்து போயிருவோம். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என் தேவன் யார் என்கிறதை அறிந்து நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இந்த சின் கான்சியஸ்னஸை விட்டு முதல்ல நம்ம வெளியே வரணும். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், அவருடைய ரத்தம் முதலாவது நம்முடைய இருதயத்தை கழுவி இருக்கிறது, மனசாட்சியை சுத்திகரித்து இருக்கிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! அவருடைய ரத்தம் நம்ம மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறதை என்றைக்காவது அறிகிறோமா? இந்த வசனத்துக்கெல்லாம் அர்த்தமே உணர்றதில்ல. அப்பதான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு சாத்தியம். அடுத்ததா பார்க்கும் பொழுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஓடும்போது அங்கங்க பார்த்தா வேகம் குறைஞ்சிரும், அல்லது கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்முடைய பார்வை இயேசு அப்படிங்கிற லக்கின் மேல மட்டும்தான் இருக்கணும். அவர்தான் என்னில் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் அந்த விசுவாசத்தை என்னில் பெருகச் செய்கிறவர், அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவரும் அவர்தான். அவர் வெறும் ஆரம்பம் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை வெற்றிகரமாக முடித்து வைப்பவரும் அவரே. அப்படிங்கிறதுல அவர் மேல நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கோம்னா நிச்சயமாய் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கும். அடுத்த வசனம் பார்க்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு இயேசு சிலுவையில தொங்குனப்போ அந்த வலி, மக்கள் கொடுத்த அவமானம் எதையும் பெரிதா பார்க்கல. அதன் மூலம்
முழு மனுக்குலமும் மீட்பு விடுதலையை பெற சந்தோஷத்தை பார்க்கிறார். ஏன்னா நம்மைத்தான் அவர் பொக்கிஷங்களாக பார்த்தார். என் பிள்ளை மீட்கப்பட்டோ, என் பிள்ளை விடுதலை ஆயிருவா, என் பிள்ளை விடுதலை ஆயிருவான். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அப்படி பார்த்து நம் நிமித்தம் அவர் சந்தோஷப்பட்டாராம். சிலுவையில தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷமே, அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷமே நாம தான். அதனால அந்த அவமானத்தை அவர் எண்ணவே இல்லையா, அத ஒரு பொருட்டாவே நினைக்கல. என்ன வேணாலும் என்னைய பண்ணுங்க, ஆனா நான் முழு மனுக்குலத்தையும் மீட்டெடுக்கிற அந்த சந்தோஷத்தை அவர் முன்கூட்டியே பார்க்கிறார். ஒரு தாய் அந்த பிரசவ வலிய பொறுத்து கொள்றா. ஏன்னா பிறக்க போற குழந்தையினுடைய முகம், அந்த முகத்தை பார்க்க போகிற அந்த சந்தோஷம். அதுபோலதான் நம்மை சிலுவையில் அவர் மறுபடியும் பெற்றெடுத்திருக்கிறார். சிலுவையில் நம்மை பெற்றெடுத்தவர் நம்மை கைவிட்டு விடுவாரா? அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா நமக்கு என்ன வராது? பயம் வராது. இப்ப ஓட்டத்தை வெற்றியா முடிச்சு அவர் மிக உயர்ந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நாம் குற்றமற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு சீல் பண்ணிட்டார் நம்ம மேல. நம்முடைய விசுவாச ஓட்டத்துக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னேஷன் அவர் கொடுக்கிறாரு. அதனால நம்மளுடைய ஓட்டத்துல இறுதி வரை ஓடுவது மிக முக்கியம். நான் பாவிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம விசுவாசத்துல செயல்பட முடியாது. அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் அதை பாருங்க. அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அவர் செய்து முடித்த செயல். இன்னைக்கு வசனம் சொல்லுது, இன்றைக்கு அவர் தேவனோடு கூட வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். இன்றைக்கு எபேசியர்ல நீங்க வாசித்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல, இன்றைக்கு உன்னதத்துல அவரு கூட நாமும் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்மள பாவின்னு யாரு சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு நம்மள கம்ப்ளீட்டா அவர் கிளென்ஸ் பண்ணி இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை சில எண்ணங்கள் வரலாம், அப்ப எப்படி நான் பாவி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் சின்ன பிள்ளைகளா இருக்கிறீங்கிறாரு. பாவின்னு சொல்லல, இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்கள். அப்ப என்ன செய்யணும்? அவர்கிட்டதான் போகணும். அப்பா, நான் இந்த எண்ணம் எனக்கு வருது, நீங்க என்னை எப்படி சுத்திகரித்து இருக்கிறீங்கிறத நான் என்னை விளங்க பண்ணுங்க அப்படின்னு நம்முடைய உண்மையான இருதயத்தோட அவர்கிட்ட போகணும். போகும் பொழுது அந்த எண்ணங்களையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை பலப்படுத்தி நம்மை விசுவாசத்தில் அவர் திடப்படுத்துவார். ஏன் இன்னைக்கு இன்னும் நிருபங்கள் புரியலன்னா, அவர் செய்து முடிச்ச காரியங்களே இன்னும் என்னன்னு தெரியல. அதனாலதான் நிருபங்களே புரிய மாட்டேங்குது. பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு காலத்துல இருந்தது. ஒருவேளை நிறைய பேர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாமா இருக்கும். எனக்கெல்லாம் ரோமர், கொரிந்தியர், எபிரேயர் எல்லாம் வாசிக்கும் போது என்ன எழுதியிருக்கிறாருன்னு இருக்கும். வாசிக்கணுமேன்னு வாசிப்போம். ஆனா இப்பதான் அதை வாசிக்க வாசிக்க அதுல எவ்வளவு இன்பம் இருக்கு, எவ்வளவு பெரிய விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ண பண்ண அந்த சந்தோஷத்தை உலகம் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். நம்ம பிரச்சனைகளையோ இல்ல மற்றவங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கிறதையோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை மாத்திரம் பார்ப்போம். விசுவாசம் அப்படிங்கிறது நம்முடைய பலத்துல ஓடுறது அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்தை பற்றி கொண்டு அவர் நமக்கு சம்பாதித்து தந்த வெற்றியை நோக்கி ஓடுறதுக்கு பெயர்தான் விசுவாசம். கவலைகளை தள்ளி விட்டுட்டு, பயத்தை புறக்கணிச்சிட்டு, என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார்ங்கிறத உணர்ந்த அந்த ஓட்டத்துல நம்ம ஓட வேண்டியது அவசியம். முதல்ல இந்த ஓட்ட பந்தயத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஓடுறத விட்டுறணும். இன்னைக்கு கேட்டுட்டோமா, இன்னைக்கு அப்படியே ஒரு ஹை லெவல்ல இருக்கும், நாளைக்கு ஒரு சூழ்நிலையை பார்த்தோன்னே அப்படியே டவுன் ஆயிரும். இல்ல, அதே லெவல்ல கன்சிஸ்டன்டா என்ன வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார்ங்கிற
அந்த எண்ணம் இருக்கும் பொழுதுதான். நம்ம தாவீத குறிச்சு அன்றைக்கு கூட தியானிச்சோம். எல்லாம் எல்லாத்தையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க சிக்லாகுல. ஆனா தாவீது கர்த்தருக்குள்ளே தன் இருதயத்தை என்ன செஞ்சானா, திடப்படுத்தினான். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் அப்படிங்கிறத கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான். எப்படி சாத்தியம்? நம்மள இந்த சூழ்நிலையில நம்மள விட்டோம்னா நம்ம எப்படி யோசிப்போம்? கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாம ஒரே லெவல்ல ஓடுறதுக்கு பேர் தான் உண்மையான விசுவாசம். ஒரு நாள் ஹை ஸ்பீட்ல ஓடிட்டு அங்க ஓடின வேகத்துல ஏதோ ஒண்ணு உங்களை பின்னுக்கு இழுத்து தள்ளிருச்சுன்னா திருப்பி திருப்பி அதுல இருந்து எழும்பி ஓடி இல்ல. அந்த ஒரே சீரான ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. நமக்கு முன்னாடி போன விசுவாச வீரர்கள் எல்லாம் நம்மளை கைத்தட்டி, நீங்க அதெல்லாம் சும்மா படுத்திருக்கும் போது அதெல்லாம் தியானிச்சு பார்க்கணும். உங்க சூழ்நிலையையும் உங்க சூழ்நிலைய குறிச்சு இந்த பரிசுத்தவான்கள்ட்ட நீங்க பேசுனா அந்த பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க தியானிச்சு பாருங்க. நாங்க எப்படி போனோம், உனக்கும் அது சாத்தியம். அந்த பரிசுத்தவான்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறத நீங்க பார்க்க முடியும், உணர முடியும். எங்களால முடிஞ்சதுன்னா உன்னாலயும் முடியும். தானியேல் சொல்லுவாரு, சிங்கமே என்னைய சேதப்படுத்தலனா உன்னைய தேவன் எவ்வளவு தூரம் பாதுகாப்பார். அவர் பாதுகாப்பின் தேவன் அப்படிங்கிறத தானியேல் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. எதுக்கு இத்தனை வேதத்துல இத்தனை பரிசுத்தவான்களை பத்தி படிக்கிறோம்? அவங்க அந்த அந்த காரியம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். அவங்க அப்படியே உற்சாகப்படுத்தி கை தட்டி நம்மளை உற்சாகப்படுத்துறாங்களாம். ஓடு, முடியும் முடியும். அங்க தூதன் எலியாவை தட்டி எழுப்பி சொல்றான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சாப்பாட கொண்டு வந்து கொடுத்து சொல்றான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த மனுஷி வார்த்தையை கேட்டுட்டு நீ இப்படி படுத்து கிடக்குறியேங்கிறது தான் மறைமுகமான ஒரு அர்த்தம். நீ இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அப்படி பரிசுத்தவான்கள் மூலமாய், பரிசுத்தவான்கள் வழியாய் நமக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்படியாக தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் மாறாம அந்த லக்க மட்டும் தான் அவங்க பாப்பாங்க. அவரே நமக்குள்ள விசுவாசத்தை தந்தார். நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர்தான் தேவன் விசுவாசிக்கிறோம்னா இந்த விசுவாசத்தை நமக்குள்ள தந்தவரும் அவர்தான். அந்த விசுவாசத்தை நமக்குள்ள முழுமையாக்குகிறவரும் அவர்தான். நம்முடைய சொந்த பலத்தினால அந்த விசுவாச நம்மில் முழுமை அடைவது முடியாது. ஆனா அவர் மேல மட்டும் நம்ம கண்களை என்ன செய்யணும், வைக்கணும். அப்போ அந்த விசுவாசம் நம்மில் பூரணப்படும். அப்போ அவர் வலிய சகிக்கும் பொழுது அவர் எதை பார்த்தாரு? சந்தோஷத்தை பார்த்தாரு. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒரு பெரிய ஒரு இக்காலத்து பாடுகள் பின் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நீங்க ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பெரிய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. அதனால அந்த விசுவாசத்தின் அந்த பரீட்சை டெஸ்ட் நமக்கு எதை உண்டாக்குதான்? பொறுமைய உண்டாக்குதான். அதனால சந்தோஷமா அந்த டெஸ்ட நம்ம ஜெயிக்கணும். இயேசு எப்படி ஜெயித்தார்? தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, நான் இதை ஜெயிப்பேன், இதை ஜெயிச்சு வெளியே வரும்போது ஒரு பெரிய சாட்சி இதுல வெளிப்படும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்களுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா, you will be a great testimony soon. சீக்கிரத்துல கர்த்தர் உங்களை மிகப்பெரிய சாட்சியாய் மாற்றுவார். கண்கள் அவர் மேல மட்டும் பதிக்கப்பட்டிருக்கணும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க அப்படி அவங்க அப்படி, மேட்ரே கிடையாது. நீங்க அவரை நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது நிச்சயம். அதுல சந்தேகமே கிடையாது. அடுத்ததா
வாழ்க்கை பயணத்துல அடுத்து சோர்வுங்கிறது மிகப்பெரிய எதிரி. மற்றவங்க நம்ம எதிர்க்கும் பொழுது, சூழ்நிலைகள் எதிராகும் பொழுது, அவர் அப்படியே அமைதியா தேவனை பாருங்க, இந்த திரளான சாட்சிகளை பாருங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்த இந்த வருஷம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு எதிர்ப்புகளை சகித்தார்னு சிந்தித்தா நம்முடைய உள்ளத்துல மிகப்பெரிய தைரியம் உண்டாகும். சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்யும் போது வலிக்கும். ஆனா அந்த வலி நம்முடைய தசைகளை பலப்படுத்துமா? அது போலதான் இந்த விசுவாச போராட்டங்கள் நமக்குள்ள ஒரு நீடிய பொறுமையை நமக்கு தருது. நீதி என்கிற சமாதானத்தின் கனியை நமக்கு தருகிறதா இருக்கிறது. நம்மள ஃபுல்லா மெச்சூர் ஆக்குறதே நமக்கு எதிராய் வருகிற சில காரியங்கள். அது தேவன் தர்றதில்ல. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாகன்னு தான் இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம தேவனை அறியாம சில நாட்கள் நடந்ததுனால, புரிந்ததுனால சில பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். இல்ல நான் என்பது நமக்கு அதிகமா இருக்கும்போது நிறைய போராட்டங்கள் வரும். ஆனால் இதெல்லாம் அப்படியே தாண்டி 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 வரும் பொழுது, இன்னைக்கு என்னோட லைஃப நான் பின்னாடி திரும்பி பாக்குறேன். ஒரு காலத்துல எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டே இருப்பேன். இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன், அது எப்படி என்னை விட்டு போச்சுன்னே தெரியல. இவ்வளவுதானா? என் அப்பா இருக்கிறார், என் அப்பா பார்த்து கொள்ளுவார், இதை அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் செய்வார். என்ன காரியமா இருந்தாலும் என்னோட நேச்சர் இன்னைக்கு எங்க வீட்டுல உள்ள நீங்க எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா போதும், என்ன யாரா ஒரு சின்னதா அதட்டினா போதும் அழுதுருவேன். அவ்வளோ பெரிய வயசுல கூட. ஏன்னா என்னால தாங்க முடியாது. அப்படி இருந்த பலவீனமா இருந்த என்னையத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பலப்படுத்தி அந்த பலனை உங்களுக்குள்ளயும் இம்பார்ட் பண்றதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார்னா, அத்தனை காரியங்களை மேற்கொள்ள 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 எனக்குள்ள கிடைத்த பலன் இன்னைக்கு அது உங்களுக்குள்ள பலன் தருகுது. உங்களுக்குள்ள பலன் செய்தான். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நான் பேசுனேன்னா என் வார்த்தை ஒண்ணுமே உங்களுக்குள்ள போக முடியாது. இன்றைக்கு நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்படி கடந்து வந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் அழுவேன், எல்லாத்துக்கும் ரூமை பூட்டிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். சின்ன ஒரு காரியம்னா கூட சில வார்த்தைகள்லாம் என்னை நோக்கி கடந்து வந்ததுன்னா 3 மாசம் தூங்க முடியாது என்னால. ஆனா இன்றைக்கு என் தேவன் என்னை பலப்படுத்தி, விசுவாசத்தில் அவர் என்னை ஸ்திரப்படுத்தி, அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் விசுவாசத்துல பலப்பட பலப்பட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே மாற்றி எனக்கு சாதகமாய் அவர் தந்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம்ங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறத நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, வாழ்க்கையில அத்தனை காரியங்களும் உங்களுக்கு லகுவாய் முடியும். நம்ம சோர்ந்து போய் அமர்ந்திருக்க வேண்டிய நேரம் இது அல்ல. விசுவாசத்துல தள்ளாடுற கால்களை இன்னைக்கு உறுதிப்படுத்தணும். அப்போதான் பலவீனமானவர்கள் நம்மளை பார்த்து இடரல் அடைய மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து நம்ம கிறிஸ்தவர்கள் தான் அத்தனை சத்தியங்கள் அத்தனை பிரசங்கங்கள் கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மளே அப்படி இருக்கு இப்படி இருக்கு அந்த பிரச்சனை இப்படி இருக்குன்னு பேசிட்டு இருந்தா விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறாங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? இடறி போய் விடுவார்கள். விசுவாசம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம உள்ளத்துல இருக்கிறது இல்ல, நம்முடைய செயலிலும் காட்டப்பட வேண்டிய விஷயம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா அந்த விசுவாசத்துல முதல்ல சாந்த குணம் வெளிப்படும். எதை பத்தி மனுஷர்கள் மேல உங்களுக்கு முறுமுறுப்பு இருக்காது.
உங்களுக்கு எதிராவே பேசியிருந்தா கூட இந்த விசுவாசம் இருக்கும் பொழுது நீங்க அவங்க கிட்டயும் சாந்தமா தான் பேசுவீங்க. ஏன்னா அவரை பத்தி நீங்க ஆழமா அறிய அறிய நமக்கு சமாதானம் என்பது தானாகவே நம்முடைய இருதயத்துல வரும். பேசுனா பேசிட்டு போறாங்க, அது நிஜம் இல்லையே. என் தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன்னா யார் என்ன பேசுனானே என்ன சொன்னானே அவங்க அறியாம பேசுறாங்க. இயேசு சொன்ன மாதிரி பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவர் மனதார அவங்கள சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு தேவனை புரியல, அதனாலதான் அவரை அப்படி சிக்ஷிக்கிறாங்கிறத அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நமக்கும் அதனாலதான் ஈஸியா எல்லாரு கூடயும் நம்ம சமாதானமா இருப்போம். இன்னைக்கு விசுவாசம் இல்ல. நம்ம பெருசா சொல்றோம், நான் அப்படி பக்தியா இருக்கேன், நான் அவ்வளவு கொடுக்குறேன் இவ்வளவு கொடுக்குறேன், இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு ரெகுலரா போயிருவேன், டைமுக்கு போயிருவேன், அவங்க அப்படி இல்ல இவங்க இப்படி இல்ல, நான் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன். ஒண்ணு வேஸ்ட் விசுவாசம் இல்லாமல். விசுவாசத்தினால ஆபிரகாம் நீதிமான் எண்ணப்பட்டான். விசுவாசம் இருக்குன்னா நம்ம சமாதானம் உள்ளவர்களா இருப்போம், சாந்த குணம் உள்ளவர்களா இருப்போம். மற்றவங்க பேசுறத நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். நமக்கு தெரியும் நம்ம அப்பா நமக்காக பேசுவார், இந்த சூழ்நிலையை அவர் நிச்சயம் மாற்றுவார். இன்னைக்கு இருதயம் ஒரு வார்த்தை வந்த உடனே அப்படி பொங்கி எழும்பி வருதுன்னா காரணம் அப்பா மேல நமக்கு அவர் மேல விசுவாசம் இல்லை. நம்ம பேசி நம்ம அதாவது நமக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு விரோதமா ஒரு 4 வார்த்தை பேசினாதான் அவங்களுக்கு புரியும்னு நினைச்சு நம்ம பேசி கொண்டிருந்தோம் என்றால் சம்பந்தப்பட்ட நபர்களையும் மாற்ற முடியாது, நம்ம வாழ்க்கையிலும் விசுவாசத்துல நிலைக்க முடியாது. பரிசுத்தத்தை நாடுங்கள். இன்னைக்கு உண்மையான விசுவாசம் இருக்கும் பொழுது பரிசுத்தம் தானாக வரும். தேவனில் அன்பா இருக்கிறவர்கள் நிச்சயமா பரிசுத்தமா தான் இருப்பாங்க. வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவால் பிறந்திருக்கிறோம்னா அவருடைய வித்து தான் நமக்குள்ள இருக்கு. நாம் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறோம்னா அவருக்கு பிறந்தது, அவர் பரிசுத்தர்னா நானும் பரிசுத்தவான் தான். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்க பரிசுத்தமா தான் இருப்பீங்க. முதல்ல நம்ம யாருங்கிறது நமக்கு புரியணும். நம்ம யாருக்கு பிறந்திருக்கிறோம், யாருடைய நேச்சர் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது. அப்பதான் பரிசுத்தம் என்பது சாத்தியம். இல்லைன்னா ஐயோ நான் செய்யக்கூடாது, நான் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது, நீங்க போராடுற வரைக்கும், நீங்க உங்க சுய பலத்துல உங்களை பரிசுத்தமா நீங்க மாற்றணும்னு நினைக்கிற வரைக்கும் சாத்தியம் அல்ல. நீங்க யாருங்கிறத எப்ப புரிய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சாத்தியம். வாசிக்கலாம் அந்த எபிரேயர் 12:15 முதல் 17 வசனங்கள். சீக்கிரம் ஒருவனும் தேவருடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடும் கவலையோடும் தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். சரி, போதுங்கா. இங்க ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. நம்ம இருதயத்துல கசப்பு அல்லது கோபம் வளர அனுமதிச்சோம்னா அது ஒரு நச்சு செடி போல நம்முடைய விசுவாசத்தை அழித்துவிடும். ஏசாவை போல ஒருவேளை ஆகாரத்துக்காக இச்சைக்காக நித்தியமான ஆசீர்வாதத்தை இழந்துவிடக் கூடாது. தேவனுடைய கிருபையை எப்ப இழந்து போறோமா, கசப்பு கோபம் இது நம்ம இருதயத்துல வரும் பொழுது, அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் உங்களுக்கு வரலாம். ஆனா நீங்க தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது தேவன் அந்த எண்ணத்தை உங்க இருதயத்துல இருந்து எடுத்துருவாரு. நீங்க போகணும், அப்பா இந்த இடத்துல இந்த நபரை குறிச்சு எனக்கு கசப்பு இருக்குது, என் இருதயத்துல
அந்த கசப்பு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. உண்மையான இருதயத்தோட அவர்கிட்ட போகணும். அந்த கசப்பு நீங்கும் பொழுது நீங்க கிருபையை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி, அந்த வேர் எப்படி செய்தா? முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. இதுல நீங்க மாத்திரம் இல்ல, அநேகர், இந்த கசப்பான வேர் முளைக்கும் பொழுது அநேகர் தீட்டுப்படுகிறார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்காக எல்லாத்தையும் இழந்து போறான் ஏசா. இன்னைக்கு கிருபை அளவில்லாம தேவன் நம்ம மேல ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். இந்த கசப்புங்கிற வேரை வச்சுக்கிட்டு இந்த கிருபையை நம்ம இழந்து போகலாமா? அப்பா இருக்கிறார். எந்த மனிதன் பேசுறான்னு, மனித வார்த்தைகள் எப்படி வந்தான்னு அவருக்கு தெரியாமலா நமக்கு ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில வரப்போகுது? அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம மேல கண்ணோக்கமாவே இருக்கிறாருன்னா அவருக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது சம்பவிக்குதா? இன்னைக்கு அவரை எங்கேயோ தூரமா இருக்கிறவரா பார்க்கிறோம். நம்ம கூடவே இருக்கிறார், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இத நம்ம உணர்றதில்ல. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம உணர 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 என் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இந்த கசப்பு தேவையில்ல, மனதார நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் அப்படின்னு நீங்க விடுதலை ஆவதற்கு தான் அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க, சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்க எப்ப அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும்னா, மற்றவங்களை நம்ம பிளெஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். யாரையும் நம்மிலும் தாழ்வா யாரையும் நம்ம பார்க்க கூடாது. அவனவன் ஒவ்வொருவனையும் தன்னில் மேன்மையானவனாக பார்க்கணும்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு இருக்குதா? சோதிச்சு பார்க்க வேண்டும். விசுவாசம் நமக்குள்ள செயல்படாம போறதுக்கு காரணம் சில காரியங்கள் இதுதான். கசப்பான வேர். இப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த சீனாய் மலையை பார்த்த உடனே பயம் இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனா இப்போ நம்ம எல்லாரும் எந்த மலைக்கு வந்திருக்கிறோம்? சியோன் மலைக்கு வந்திருக்கிறோம். நீங்க வாசிச்சு பாருங்க, பிறகு மெதுவா டைம் ஆயிருச்சு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18 முதல் 24வது வசனத்துல வாசிச்சு பாருங்க. அங்க இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம எந்த மலைக்கு வந்திருக்கிறோம்? இங்க இயேசுவின் ரத்தம் நமக்கு இருக்கு. இங்க பயமுறுத்துகிற சட்டம் அல்ல, இங்க அரவணைக்கிற கிருபை இருக்கு. நம்ம புது உடன்படிக்கையின் கீழே தைரியமாய் தேவனிடத்துல சேரலாம். அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். உலகத்துல உள்ள எல்லாம் ஒரு நாள் அசைக்கப்படும். பதவி, பணம், உறவுகள் எல்லாம் மாறலாம். ஆனா அவருடைய ராஜ்யம் அது அசையாத ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம். விசுவாசம் நம்மை அந்த அழிவில்லாத அசையாத ராஜ்யத்தோடு இணைத்து விட்டது. புயல் வீசுறப்போ எல்லாம் ஆடும், ஆனா ஆழமா வேர்விட்ட மரம் மட்டும் அப்படியே நிற்கும். அதுபோல விசுவாசத்தில் கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல அஸ்திபாரமிடப்பட்ட மனிதன் அசைக்கப்பட முடியாது. அந்த லேசா வேர்கொண்டவர்கள், அவருடைய அன்பை உணர முடியாதவங்க, அவருடைய வல்லமையை உணர முடியாதவங்க, சின்னதா ஒரு வார்த்தை போதும், அப்படியே ட்ரிகர் ஆகி சோர்ந்து போய் விசுவாசத்துல ஸ்திரப்பட முடியாம வெளியே வந்துருவாங்க. ஆனா இன்றைக்கு விசுவாசம் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தோடு நம்மை இணைத்திருக்கிறது. நாம் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இருளுக்குள்ள இல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம்னா இன்னைக்கு நமக்கு ப்ரொவிஷன், நமக்கு எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவைக்காக நாம் கவலைப்பட வேண்டிய இடத்தில் தேவன் நம்மை வைக்கவில்லை. இன்னைக்கு நம்ம பணத்தை பிரதானமா பார்க்கிறோம், இல்ல நம்ம ஸ்டேட்டஸையோ அழகையோ எதை பிரதானமா பார்த்தாலும் அதெல்லாம் சில காலம்தான். விசுவாசம் என்பது அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்பதை நம்புவது. தேவை இருக்கா? அவர் செய்வார், எப்படியும் செய்வார்.
அதனாலதான் இயேசு சொல்றாரு, எதை குறிச்சு கவலைப்படாதுங்க, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எதிர்காலத்தை குறிச்சு கவலை அப்பாக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளை விட அவருடைய வழிகளும் மிகவும் பெரியவைகள். இன்னைக்கு நம்ம மூளை ரொம்ப குறுகுனது. இப்படி சிந்திச்சு இப்படி பண்ணி இப்படி பண்ணிடலாம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க லைஃப் எப்படி இருக்கும், பயங்கர பிளான் போடுறோம். அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் பெரிது என்பதை நம்ம எப்ப உணர ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்கு பயம் என்பது இருக்காது, கலக்கம் என்பது இருக்காது. அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் நிச்சயம் ஜெயம் பெறுவார்கள். இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் அவர் வார்த்தை மேல இருந்தது. இன்றைக்கு தேவன் அவர் தம்முடைய வார்த்தையின் மேல் நம்மை விசுவாசம் வைக்க கற்றுக் கொடுக்கிறார். யோசபாத் ராஜா எப்படி விசுவாசித்தார், அதே போல இன்றைக்கு நாமும் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு எந்த காரியமும் கிடையாது. நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல எங்களை சுற்றிலும் பரிசுத்தவான்கள் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, எனக்கு ஒவ்வொரு பரிசுத்தவான எங்களுக்கு ஒன்னொன்னு அவங்க கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இதை நாங்க ஆழமா எங்களுடைய சூழ்நிலைகள் எதிராய் வரும் பொழுது அந்த பரிசுத்தவான்களிடத்திலிருந்து நாங்க கற்றுக்கொள்ள, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாங்கள் பங்கடைய எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. மனதுல எந்த கசப்பான வேர் இருந்தாலும் அதை இன்றைக்கு உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் மனதார நாங்க மன்னித்து நாங்க எங்களை விடுவிக்கிறோம்ப்பா. அப்பா, உமக்கு எல்லாம் தெரியும். எதுவும் எங்களுக்கு நடைபெற்றது அல்ல. நீங்க எங்க கூட ஒன்னா கலந்திருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நடந்தது, அதை நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. ஏன்னா கிரயத்துக்கு எங்களை நீங்க வாங்கியிருக்கீங்கப்பா. நாங்கள் இனி எங்களுடையவர்கள் அல்லன்னு வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. நாங்கள் உம்முடையவர்கள். நீர் எங்களுடைய வாழ்க்கையில மகிமையானவைகளை நீர் செய்கிறீரப்பா. இக்காலத்து பாடுகள் பின்வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பெரிய மகிமை எங்களுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கிறீங்க. அதை உணர்ந்தவர்களா எங்க ஓட்டத்துல நாங்க ஓட, இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாத்திரமே ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. சகலத்தையும் செய்து முடிக்கும் வல்லமையுள்ளவர் எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.